Praise the Lord. திருட கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வரும். யோவான் 10:10 John 10:10 பார்க்கிறோம். The enemy comes to steal, kill and destroy. enemy என்ன திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரும். நம்மகிட்ட இருக்கிற பணம், காசு, பொருள், மணி, மெட்டீரியல், இது எல்லாமே அது நம்ம கிட்ட இருக்கிறதுல அவன் சந்தோஷப்படுவான். ஏன்னா அது இருந்தாதான் அதிகமா நம்ம ஆண்டவரை தேட மாட்டோம். ஸோ அதை அவன் அழிக்க வரல. முக்கியமா அவன் அழிக்க வர்றதே நம்மளுடைய சமாதானத்தை. ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருந்தா மாத்திரம்தான் சமாதானம். அந்த இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இல்லாத பண்ணதான் அவன் அதைதான் திருடவும் கொள்ளவும் அழிக்க வரும். அவருடைய வார்த்தை இனிமைக்கு நம்ம மேல எந்த பிரச்சனையும் இல்லை, நமக்குள்ள இருக்கிற வார்த்தை மேலதான் அவனுக்கு பிரச்சனை. ஸோ யார் வார்த்தையோட இருக்கிறாங்களோ, வார்த்தை கிட்ட போலான்னு நினைக்கிறாங்களோ அவரோட சமாதானத்தை கேட்க பார்ப்பான். அதனால இன்னைக்கு அந்த சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தை நம் இதயத்துல இருந்து ஒரு நாளும் விட்டு கொடுக்காம நம்ம பாதுகாத்துக்கணும். ஒரு நாளும் சமாதானம் இல்லாம நம்ம வாழ முடியாது. அந்த சமாதானத்தை யாராலையுமே திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் முடியாது. ஆமென்.